சந்தோஷம் இந்த படத்தில் கூட பண்ணுறது. என்ன காரணம்னா கேட்ட சம்பளத்தை கொடுத்துட்டாங்க, குறையே இல்லை. ரூமு சாப்பாடு எதுவுமே குறை கிடையாது, என்ன கேட்டாலும் வந்துடும். ஆனால் எனக்கு அதிக சந்தோஷம் என்னென்னா தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் மழை பெஞ்சு பாதிச்சுட்டு இருக்கும்போது அந்த மக்களை சந்திக்கிற நண்பர்களில் முதல் நண்பர் ஆர்ஜே பாலாஜி. அவங்க கூட சேர்ந்து பண்ணுறது நம்ம மிகப்பெரிய விஷயம்டா. வேறு எந்த ஹீரோவோட பண்ணியிருந்தாலும் எனக்கு சந்தோஷம் இருக்கும், பணம் இருக்கும். ஆனால் பட் இந்த ஆனந்தம் அவஸ்தைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நான் முதல்ல பாலாஜி பார்த்து கட்டி பிடிச்சிட்டேன். முதல்ல நான் அவனை கட்டி பிடிச்சிட்டுமான்னு கேட்டேன் அந்த கவலை வேண்டாங்கிற படத்தில். என்ன காரணம்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரு விளம்பரம் இல்லாமல், இவரும் இன்னொரு ஆர்டிஸ்ட் ஒரு சித்தார்த், இங்கே 2 பேர் வந்து எல்லா ஏரியாவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னால் முடிஞ்சது என்னுடைய சாலை கிராமம் விருகம்பாக்கம் கோயம்பேடு இந்த சரௌண்டிங்கில் அம்சிகர் வரைக்கும் ஒரு 13 நாள் வந்து அந்த சாப்பாடுங்கிற விஷயத்தை ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். என் கூட சேர்ந்து 20 பேர் ஒர்க் பண்ணாங்க. அந்த 20 பேர் நான் எப்படி தெரியுமா கலெக்ட் பண்ணேன், நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அஜித் சார் கூட ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே 13 நாள் என்னை விட்டு போவே இல்லை. 13 நாள். ஆனால் அதுக்கப்புறம் நான் இன்னும் அஜித் சார் நான் பார்க்கல. கண்டிப்பாக பார்த்தா அவங்களுக்கு அந்த இது கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா மயில்சாமி சொன்னது மட்டும்தான் செய்வேன், முடியல, அவ்வளோதான். பொதுவாக கிராமம் அப்படின்னாவே கொஞ்சம் நடிகர்லாம் கொஞ்சம் நான் நடிகை அப்படின்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா ஒரு கிராமத்தில் வந்து நானும் கிங்காங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம். ஏன்னா ஒரு டீ சாப்பிட்டு பார்த்துருந்தேன், 2 பேர்த்து பார்த்தான். ஆஹா அப்படின்னு நேராக போயிட்டு ஆட்டோவில் ரெடியாக கட்டிட்டு நம்ம ஊரில் ராதா ரவியும் நம்ம கிங் தவக்கலையும் வந்திருக்காங்க, ஓடி வாங்கன்னு கூப்பிட்டான். அவனையும் கரெக்டாக சொல்ல, என்னையும் கரெக்டாக சொல்ல. அதனால் இந்த கிராமம் போது நம்ம நடிகை அப்படின்னு ஒத்திக்க முடியாது. பொள்ளாச்சி கூப்பிட்றாரு, என்னடா பொள்ளாச்சி கூப்பிட்றாருன்னு. அங்கேயும் வந்தேன், நீங்கள் ஆனந்தராஜ் தானே அப்படின்னா. நினச்சேன்டா அந்த கிராமத்தில் ஷூட்டிங் போனாங்க. அது கிராமம் மட்டும் இல்லை, சிட்டியிலே கூட நிறைய இடத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. காரணம் என்னென்னா 2 காமெடி ஆர்டிஸ்ட் சினிமாவில் இருக்காங்கன்னா தெரியும், 102 காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, கிட்டத்தட்ட 102 ஹீரோக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ ப்ரொடியூசர் இருக்காங்க. இதை விட ரிலீஸ் ஆகாத படங்கள் எத்தனையோ இருக்குது. ஸோ அதனால் அந்த கிராமத்துக்கு போனேன். ஆர்ஜே பாலாஜி ரேடியோவில் பேசுவார், படம்னு பேசுவார், பட்டாசு மாதிரி வெடித்தார். படங்கள் எப்படி பண்ணுவார் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்குமில்ல. நான் 40 வருஷமாக சினிமாவுக்கு இருக்கோம். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு சீன் வந்து மழை வர்ற சீனு, நைட் எஃபெக்ட்டு, நல்ல அற்புதமான லைட்டிங்கு, நான் வெறும் உடம்போடு இருப்பேன். நம்ம இவரோட தேவைப்பனார் நாங்கள் சம்பத் சார் ஓரமாக உட்காந்துருப்பார், இவர் நடிக்கார். காட் ப்ராமிஸாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், ஒருவேளை இவர் பேசின வசனத்தை எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா 1 வாரம் இருந்திருந்தாலும் அது பண்ணிக்க முடியாது. லென்த்து டைலாக், சரளமான டைலாக். ஆனால் அந்த டைலாக்கு பேசுகிறத விட ஒரு டைலாக்குக்கு வந்து முகத்தில் அந்த ரியாக்ஷன் வேணும்ல, அது ரொம்ப அவசியம் இல்லை. வந்தார் பேசிட்டு போனார் அப்படின்னு இல்லை, அந்த டைலாக்கு அந்த மாதிரி. இது 10ஆவதுக்கு நான் சொன்னான்னு கேட்டுக்கிறாரு சார், கொஞ்சம் இந்த இடத்துல ஓவராரு, இது இப்படி இருக்குது, சூப்பராக பிரமாதமாக. ஆனால் பட் சுறுசுறுப்பு நம்ம நினச்சிக்கிறோம். ஆர்ஜே பாலாஜி படப்படப்படன்னு பேசுகிறாரு, அவருடைய கேரக்டரும் அப்படி தான் படப்படப்படப்படப்படன்னு தான் இருக்குது. காலையில் கரெக்டாக, யாருக்கு டென்ஷன் கிடையாது, கரெக்டாக வர்றாங்க, நடிக்கிறாங்க, பிரமாதமாக இருக்காங்க, எல்லாமே சூப்பர். கேமராமேன் சரி, டைரக்டர் மொத்தத்தில் இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சு யாருமே டென்ஷன் எதுவுமே கிடையாது. ஒரு சில சீன்கள்லாம் உண்மையாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, எப்படி எடுத்தாங்க அப்படின்ட்டு. இப்போ எல்கேஜி கதை ஒன்று என்னங்கிறது நான் சொல்லிவிடுவேன். கதை எப்படின்னா 40 வருஷமாக அந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணாங்களோ, எப்படியெல்லாம் நடந்தாங்களோ அதை நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு. ஆனால் தெரியாது, அதான்